ஒரு வரலாற்று சாதனையாக என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. பாரத நாட்டினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இருக்கிறார். நீ இருக்கின்ற தைரியத்துல தான் நான் கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. இல்ல முதலாளி, நான் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. நீ இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனை. நீ என்ன ஒரு வேலை கொடுத்தாச்சு இங்கே இரு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தொடர்ச்சியாக ஆட்சி செய்வது என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ஒரு சவாலான விஷயம். அந்த சாதனையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. வேண்டாம்டா, வெந்த உள்ள வேலை பாச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டுக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கிளப்பாத. ராஜ்யசபா எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய நிர்வாகிகளுக்கான கூட்டம் நாளை காலை 11 மணிக்கு நடக்க இருக்கிறது. அதில் நாடு முழுவதும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சி தலைவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கலந்து கொள்கிறார்கள். எல்லாரும் வாங்க, வந்து கலந்து விட்டு போங்க. வாங்க. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. கோவை முடிவு குறித்து சொல்லுங்க. கோவை முடிவு என்பது எங்களுக்கு நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு வருத்தத்தை தந்திரக்கூடிய ஒரு முடிவுதான். மானங்கெட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. மானங்கெட்ட சங்கிகளே. ஆனாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை மதித்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்வதற்கு எங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயிற்றுவித்திருக்கிறது. பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா. எப்போதும் மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு மீண்டும் அமைகின்ற பொழுது வணக்கம் பங்காளி. என்னங்கண்ணே, யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அவரை பார்த்தோன்னா வணக்கம் போட்டீங்க. நான் எங்கடா வணக்கம் போட்டேன்? அவரை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கையை அப்படி போயிடுச்சுடா. அந்த பயம் இருக்கட்டும். கோவை பகுதிக்கு என்னவெல்லாம் திட்டங்கள் நாங்கள் வாக்களித்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாப்பா. பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். இந்த 40 தொகுதிகளுமே அவர்களுக்கான வெற்றிகள் கிடைச்சிருக்கு. கடுமையான மாநில அரசுக்கு மீதான அதிருப்தி இருந்தாலும் கூட அவற்றை வெற்றியாக எங்களால் மாற்ற முடியவில்லையே என்கின்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. பார்ப்போம். பாஜக சார்பில் வந்து போட்டியிட்ட எல்லா மாநிலத்திலும் வந்து எதுக்காக தோத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ அந்த குழு அமைக்க போறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தோற்றிருக்கிற மாநிலம், ஜெயித்திருக்கிற மாநிலம் அப்படிங்கிறது இல்ல. தேர்தலில் வெற்றியோ அல்லது தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது பற்றி விஷயங்களை எல்லா நிர்வாகிகளோட கேட்டுங்கிறது வழக்கமா நடக்கக்கூடியதான். நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. வெற்றி பெற்றால் எல்லா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அலுவலகம் திறக்கப்படும் சொல்லி இருந்தேன். மக்கள் வெற்றியை தரல. ஒரு மலை கயிறு கொடுக்கறேன் தொங்குங்க. ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும். தம்பி, சூட் ரூம் சாவி கொடு. ஹலோ, அவன் எங்க போறான்? எங்க பகவானோட காலை சொன்னனால அது சிக்னலோட கோடு வேலை. இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்க எல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க. நிராகரிக்கல. இதுக்கு மேல உங்களால அல்பியா இருக்க முடியாதுல. எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள். ஒன்று, உங்களை மாதிரி குறுக்கு வழி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க போறதெல்லாம் நேர்வழி தான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதனால் நிச்சயமா தென்சென்னை மக்கள் அந்த 3 லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. சேவை செய்யணும் தான் நாங்கெல்லாம் வரோம். உன்னெல்லாம் யார் அங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? இல்லன்னா கவர்னராவே இருந்திருப்பேன். எல்லாம் பேராசை, பொருள் நஷ்டம். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சிக்கான கம்பெனியா இருக்குமோ? யாராவது கவர்னர் பதவியில் இருந்துட்டு இறங்கி இந்த மாதிரி பதவிக்கு ஒரு ஆசைப்படுவாங்களா? என்னப்பா சொல்ற? விளையாடாத. அடிங்க.
இங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழச்சி தங்கபாண்டியன், அவ்வளவுதான். என்ன இவரு என்ன நீ உட்காரு. அதுக்கு இது தவிர வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்களுடைய அவர்களுடைய நன்மதிப்பை பெறாத வரைக்கும் அந்த ஓட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ தான் பேசுறியா? அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இந்து கத்த வேண்டாம். நான் கூட தான் இந்து, எங்க பக்கத்து வீடு கிறிஸ்டியன், எய்த்த வீடு முஸ்லீம், சைடு வீடு முஸ்லீம். சந்தோஷமா இல்லையா? 1958 இருந்து அறிவு வந்துருச்சுடா, அறிவு வந்துருச்சு எல்லாருக்கும். அவங்க வீட்டு வாசல போய் நான் இந்துன்னு கத்தினா அப்பதான் கோபம் வரும். இந்தியால பிறந்தவங்க எல்லாரும் இந்தியர்கள் தான். அதை தாண்டி நான் இருப்பேன் நீ போ அதெல்லாம் சொன்னாக்க வெள்ள அமிச்சிருவோம். ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். இப்ப ஏமா சைலன்ஸ்ல ஓட்ட ஊந்த மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். அதானே ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல் பா. கட்டு மேட்டு ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது அட பாவமே. போட்டு வர பாமாரு போட்டு முத இணையதளவாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போறது. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் மூஞ்ச விகாரமா. நானும் அழகி கிளைக்கெல்லாம் சொல்லிக்கலையே, நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனா முத உங்க இணையதளவாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. தோல்வி எல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியால நாங்க வெற்றி பெறலையா? சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கா? 40 MP வச்சிருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கா. ஏனென்றால் மத்தியில் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்னொன்று சொல்கிறார்கள், இப்பவே மத்தியில நிலையான ஆட்சி கிடையாது. நிலையான ஆட்சி தாங்க. என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீட்டி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான். அதை நிலைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும். தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர். 2026 களம் எங்களுக்கான களம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு விசிக வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாழ்த்துக்கள். உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க தருதல. போய் டீ சொல்லு போ. அதே மாதிரி இங்க இன்னைக்கு 40 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? யாரு? நம்மாளு. அதுக்கு என்ன காரணம் நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. திமுகவினுடைய எதிரிகள் சத்ரு சம்ஹாரம் இங்க வந்து யாகம் பண்ணாரு சபரீசன். இந்த யாகம் பண்ணதுனாலதான் அவங்க மாமனார் ஆட்சி 40 இடத்துல ஜெயிச்சிருக்குது. அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளாலதான் திமுகவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்கள் அவங்க வாக்களிச்சதுனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கு 40 இடம் கிடைச்சிருக்கு. இன்று மட்டும் இல்ல, எப்பவும் தமிழ்நாட்டுல மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. காரணம், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பகுத்தறிவோடு சிந்திக்கிறாங்க. மதவாத கட்சிக்கும் சாதிவாதி கட்சிக்கும் இங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு படிச்சுட்டாங்க, திங்க் பண்றாங்க. தான் சாதிக்காக ஓட்டுன்னு யாரும் போட மாட்டாங்க. நாட்டு நலன் கருதி, வேலை வாய்ப்பு கருதி, கல்வியை கருதி தான் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. பாஜக வேட்பாளர்களும் வந்து அதே சத்ரு சமகாரம் பண்றதுங்கிறது நாங்க பண்றது வேற. நாங்க எப்பவும் வந்து நாங்க ஜெயலலிதா எல்லாம் எப்பவும் யாகம் பண்ற ஆளுங்க. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு ஆனா பகுத்தறிவு இல்லையா, சனாதனத்தை ஒழிப்போம், கொசு, டெங்கு, மலேரியா நீங்க வந்து இங்க பண்ணீங்கல்ல. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது, அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தா எம்மால கை வைங்கன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க. மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்? நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால
நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. அதுக்கப்புறம் என்னால எப்படி சார் வீரனா இருக்க முடியும்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.